ஹலோ எவ்ரிவன். ஹவு டு கெட் க்ளோஸ் வித் காட். ஆண்டவரோடு கூட நம்ம எப்படி இன்னும் க்ளோஸாக நெருங்க முடியும் பார்க்கலாமா? இப்போது நம்ம ஸ்கூலில், காலேஜில், ஒர்க் பிளேஸில் புதுசாக ஜாயின் பண்ணி ஒருத்தவங்களோட நம்ம பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு வேளை நாள் கணக்கா, மாத கணக்கா, ஏன் வருஷக்கணக்காக கூட இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது நம்ம யோசித்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் உண்டு. எப்படி நம்ம இவ்வளோ க்ளோஸாக இவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நல்லா கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நிறைய பேசியிருப்போம். நம்மளை பற்றி பேசியிருப்போம். அவங்கள பற்றி அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். தினமும் அவங்க கிட்ட வந்து என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். அவங்க சொல்கிறதையும் நம்ம லிசன் பண்ணியிருப்போம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வேர்ல்ட்லி ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாதுங்க. ஆண்டவர் கூட நீங்கள் தினமும் பேசும்போது தான் அவர்கிட்ட இன்னும் நீங்கள் நெருங்க முடியும். எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் டெய்லி டெய்லி பேசுறது நிமித்தம் ரொம்ப க்ளோஸாக அவங்கள பற்றின எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீங்கள் இருக்கீங்களோ, அதே போல தான் ஏசப்பா கிட்ட டெய்லி பேசுங்க. அவர் பேசுறத கேளுங்க. அப்போ அவர் கூட உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸ் ஆகும். பிளஸிங்ஸ்.